نحمده ونصلي على رسوله الكريم أما بعد நம்மை எல்லாம் முஃமின்களாகவும் முஸ்லிம்களாகவும் படைத்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே ஒரு அங்கத்தினர்களாக ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹை பற்றி பேசக்கூடிய, அல்லாஹை நினைவு கூறக்கூடிய இது போன்ற சபைகளிலே நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. அதற்கு ஒரே காரணம், சகல கோடி வஸ்துக்களின் சகல தேவைகளையும் சதா உடனிருந்து பூர்த்தி செய்யக்கூடிய இலாஹ் யாருமே இல்லை. ஆகவே வணக்கத்திற்கு தகுதியானவன் யாருமே இல்லை இல்லல்லாஹ். சர்க்கார் நாயகம் அவர்களும் அவர்களுடைய ஹலீஃபாக்கள் பீர்பாய்கள் எப்போ தங்களுடைய பயானுக்காக வாயை திறந்தாலும் எப்பொழுதும் சொல்லக்கூடிய ஒரே தலைப்பு லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிறத பார்க்கணும். கலிமாவை மட்டுமே தலைப்பாக வைத்து அதன் விளக்கங்களாக மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கான நோக்கம் என்ன? ஏன் கலிமாவிற்கு இவ்வளோ முக்கியத்துவம்? அதுக்கடுத்து 4 கடமைகள் இருக்குது. இஸ்லாத்தில் 5 கடமையில் அதுக்கடுத்து 4 கடமை இருக்குது. தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு. அதெல்லாம் பற்றி பேசலாமே என்றால் சர்க்கார் நாயகம் சொல்லுவாங்க, முதல் காரணம் என்ன என்று பார்த்தால், தொழுகையை பற்றி பேசுவதற்கு உலகத்தில் ஆயிரக்கணக்காக இருக்காங்கம்மா. நோன்பை பற்றி பேசுவதற்கு உலகத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள், லட்சக்கணக்கான உலமாக்கள் இருக்கிறார்கள். ஜகாத்தை பற்றி பேசுவதற்கு இருக்கிறார்கள், ஹஜ்ஜை பற்றி பேசுவதற்கு இருக்கிறார்கள். ஆனால் இந்த கலிமாவை பற்றி பேசுவதற்கு ஆட்கள் இல்லை அப்படின்னு சர்க்கார் சொல்லுவாங்க. நூரி நாயகம் அவர்கள், ஃபைசி நாயகம் அவர்களுக்கு சொன்னதாக சொல்லுவாங்க சர்க்கார் நாயகம். சில பேர் நமாஸ் படுக்கர் ஜன்னத் பராத்தேபா, சில பேர் தொழுது சொர்க்கத்தை நப்பிட்டு இருக்கிறாங்க. தும் கலிமா படாக்கர் ஜன்னத் பராவோ அப்படின்னு சொல்லுவாங்களாம். நீங்கள் கலிமாவை சொல்லி கொடுத்து சொர்க்கத்தை நப்புங்கம்மா அப்படின்னு சொல்லி நூரி நாயகம் அவர்கள் ஃபைசி நாயகத்துக்கு சொன்னதாக சொல்லுவாங்க. இப்போ முதல்ல இதை பற்றி பேசுவதற்கு இன்று ஆட்கள் குறைந்து கொண்டு இருக்கிறார்கள். இது முதல் காரணம். ரெண்டாவதாக சர்க்கார் நாயகம் சொல்லுவாங்க, நீங்கள் எந்த விஷயத்தை பற்றி பேசினாலும் அந்த விஷயத்துடைய காயா இன்திஹா எல்லை என்ன இருக்குன்னு பார்த்தா கலிமா தான் இருக்கும். நீங்கள் எல்லா இபாதத்துகளை பற்றியும் பேசுங்க. அல்லாஹ் சொல்கிறான், வாகிமிஸ் ஸலாத லிதிக்ரி, என்னுடைய நினைவு கூறுவதற்காக வேண்டி தொழுகையை நிலைநிறுத்து என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒவ்வொரு இபாதத்துடைய இன்திஹா கடைசி எல்லை எதை தெரியுமா சொல்லும்? கலிமாவின் பக்கம்தான் கையசைக்கும். எல்லா இபாதத்துகளும் அல்லாஹ்விடத்திலே பரிபூர்ணத்தன்மையை அடைய வேண்டும் என்று சொன்னால் உன்னிடத்துல எந்த அளவு ஈமான் இருக்குதோ, கலிமா இருக்குதோ, அதை பொறுத்து தான் அந்த இபாதத்துடைய அந்தஸ்துகளே இருக்கு. அதை பொறுத்து தான் அந்த கலிமாவுடைய தரம் எந்த அளவு உயர்ந்ததாக இருக்கிறதோ, எந்த அளவு கலிமா உனக்கு உறுதிமிக்கதா இருக்குதோ அந்த அளவு இபாதத்து உறுதிமிக்கதா இருக்குது. உன்னிடத்திலே தொழுகை வந்து விட்டது, தொழுகை இருக்கு, நிறைய பேர் தொழுகுவாங்க. சில பேர் பேப்பர்கள் செய்திகள்லாம் சொல்லுவாங்க, ஒரு காஃபிலான மனிதர் நான் 5 வக்து தொழுகிறேன் அப்படின்னு சொல்லுவார். பேட்டி காணுவாங்க, ஏன் தொழுகிறீங்க? தொழுகை முஸ்லீம்கள் வணக்கத்திற்காக தொழுதாலும் அது மாதிரி ஒரு சிறந்த எக்ஸசைஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் தொழுகிறார். யோகாவில் பார்த்தா எல்லாம் ஒரு சில பேர் ருக்கூல இருப்பாங்க, சில பேர் சுஜூதில் இருப்பாங்க, சில பேர் கியாமில் இருப்பாங்க. இது நாம் செய்யக்கூடிய அதே குனிதலையும் நிமிர்தையும் செய்ய உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய இபாதாத்துகள் எதன் பக்கம் சுட்டி காட்டுகிறது என்று பார்த்தால் அதனுடைய ஒட்டுமொத்த குலாசா கலிமா தான், லா இலாஹ இல்லல்லாஹ் தான். கலிமா ஒருத்தன்ட்டு வந்துருச்சு,
தானா தொழுகை வந்துடும். சர்க்கார் சொல்லுவாங்க, இபாதாத்துகள் இருக்குதா இல்லையா, வணக்க வழிபாடுகள், இது எல்லாம் தானா சொல்லவே தேவையில்லை. நீ எந்த அளவு நீ செய்ய சொல்றியோ அதை விட பன்மடங்கு செய்ய ஆரம்பிச்சிருவார், கலிமா மட்டும் அவர்கிட்ட வந்துருச்சுன்னா. அதே மாதிரி நீ ஒரு இடத்துல நீ தீமையை தடுக்கிற, இது செய்யாதீங்க இது செய்யாதீங்கன்னு சொல்லி 6 விஷயங்கள் தடுக்கலாம். ஆனால் கலிமாவை மட்டும் அவரிடத்துல நீ ஊதி விட்டால், அவருடைய கல்வில திணிச்சிட்டேன்னு சொன்னா, நீ எதையை விட்டெல்லாம் தடுத்தாயோ அதை விட பன்மடங்கு எல்லா காரியங்களை விட்டு அவர் தவிர்த்து இருந்துக்குவார். உன்னை விட பெரிய மகானாயிரலாம் அவர், கலிமாவை மட்டும் கல்வில வச்சிருந்தோன்னு சொன்னான். சகாரணையா சொல்லுவாங்க, ஒருத்தர் அல்லா மேல தவக்குல் வைக்கிறோன்னு பயான் செய்யறோம்பா, அல்லா மேல நம்பிக்கை வைங்க அப்படின்னு பயான் செய்யுங்க. நீங்க 100 வருஷம் பயான் செய்யுங்க, இன்னும் ரொம்ப நேரம் பயான் செய்யுங்க. எந்த ரப்பை அவர் கண்ணிலே பார்க்கவில்லையோ, எந்த ரப்பை அவர் அவருடைய பேச்ச காதால கேட்கவில்லையோ, அந்த ரூப் மேல தவக்குல் அவ்வளவு சீக்கிரம் வராது. அவ்வளவு சீக்கிரம் யாரும் தவக்குல் எல்லாம் மேல வைக்கவே மாட்டாங்க. எப்படி வைப்பாங்க? கைபா இருக்குது, மறைந்த ரப்பின் மீது எப்படி நாம தவக்குல் வைக்கிறது? எல்லோரும் சொல்லத்தான் செய்வார்கள். அல்ல முன்னாடி தெரிஞ்சவன் மேல நம்பிக்கை வைப்பாங்க, இல்லாத மேல நம்பிக்கை வைப்பாங்களா? முன்னாடி தெரிஞ்ச மேல தான் நம்பிக்கை வைக்க முடியும். முன்னாடி ரப்ப பார்க்கல, யாருமே கண்ணில் பார்க்கல, அந்த எல்லாமே நம்பிக்கை அவரை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லி நீ 100 வருஷம் சொன்னாலும் தவக்குல் வராது. நீ ஒன்றும் செய்ய தேவையில்லை. இப்போ ஒரு தீமை வருது பார்த்தியா, எந்த தீமையில் இப்போ தாரமாக ஒரு பாம்பு கொட்டை வருதுன்னு சொல்லுங்க, இல்லை ஏதேனும் எதிரிகள் தாக்க வர்றாங்க, எல்லாம் பாதுகாப்பானாங்க, தாக்க வர்றாங்கன்னு வச்சுங்க, ஒரு போர்வையை பொத்திட்டு ஃபுல்லாக முகமுடி போட்டு ஒருத்தர் வர்றார், தாக்க வர்றார், ஒரு வாள் எடுத்துட்டு வர்றார். இப்போ பயப்படணும். இப்போ அல்லாமல தவக்குல் வைப்பா அப்படின்னு சொல்லி பாருங்க, அந்த அல்லாவை பார்க்கல, அவன் எப்படி தவக்குல் வைக்கிறது? முன்னாடி எதிரி தான் அவர் பார்க்குறார், பயம்தான் ஓடுவார், அவருடைய கல்வியில் பயம் போகாது. நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை. இந்த எதிரி அந்த மோரை பொத்திட்டு ஒருத்தர் வர்றாருல முகமுடி போட்டு, இது வேற யாரும் உங்க அத்தாதான் அப்படின்னு சொல்லி பாருங்களேன், அப்படியா அப்படின்னு உட்காந்துருவார். வாழை தூக்கட்டும், பயப்பட மாட்டார். வெட்டுற மாதிரி கத்தை பக்கத்துல கொண்டு வரட்டும், பயப்பட மாட்டார். சரி அடியே போடட்டும், குச்சி வச்சு 4 அடி போடட்டும், அப்பயும் பயப்பட மாட்டார். ஏன் பயப்பட மாட்டீங்க? எங்க அத்தா தானே இவரு. ஆமா எங்க அத்தா தான். எப்போது என் தந்தை என்று ஆகிவிட்டாரோ இவரிடத்திலிருந்து வெளிப்படக்கூடியது எனக்கு நன்மையா மட்டும்தான் இருக்கும். ஆமா, ஒருவேளை அவரிடத்திலிருந்து ஏதேனும் தீமை ஏற்பட்டாலும், எனக்கு அடி உழுந்தாலும் அந்த அடி என்னுடைய நன்மைக்காக தான் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்கும். வரது எங்க அத்தா தான், அப்புறம் என்ன பயம் கல்வி விட்டு போயிருச்சு பாரு. இதுதான் சேகமார்கள் பண்றாங்க. உனக்கு நன்மையான தோட்டத்தில் எத்தனை கோடி பொருட்கள் வந்தாலும் அது போயின்ற பயம் கல்வி கண்டிப்பா இருக்கும், கவலை இருக்குதான் செய்யும். உனக்கு தீமை என்ற தோட்டத்தில் எத்தனை கோடி பொருட்கள் உனக்கு வந்தாலும் அது உன்னை தீண்டு விடும் என்ற பயம் கல்வில இருக்கும். 2 சூரத்தையும் சேக கிழிச்சிடுறாங்க. இதுலயும் அல்லாதான் இருக்கிறான், அதுலயும் அல்லாதான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அதன் தோற்றத்தை சேக எப்ப கிழிச்சிடுறாங்களோ அப்ப அல்லாமல பரிபூர்ண நம்பிக்கை வர ஆரம்பிச்சு. அப்ப அல்லாமல பரிபூர்ண நம்பிக்கை வர ஆரம்பிச்சு. இந்த தோற்றத்தை கிழிக்கிற வேலை இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் சூஃபியாக்கூடிய வேலையே. சகானியா சொல்லுவாங்க, நீ என்னப்பா வேலை செய்யற? நான் கம்பெனி இந்த மாதிரி ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். நீ என்ன செய்யற? கட்டிங் மாஸ்டரா இருக்கேன். நீ என்ன செய்ய? வெட்டிட்டு இருக்கிறேன், நான் தச்சுட்டு இருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் வேலையை சொல்லலாம். நீங்க என்ன செய்றீங்க? நான் வாத்தியாரா இருக்கிறேன். நீங்க நான் குப்பாடுறவனா இருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை சொல்லுவோம். சூஃபியாக்கிட்ட போய் அவங்க வேலை என்னன்னு கேட்டு பாருங்க. சஃபயே ஹஸ்தி சே ராத் தின் மிட்டாதா ஹூ நூஷ். நான் காலையிலிருந்து மாலை வரை, இப்போ ஆசிரியர் போர்டில் எழுதி போறாங்கல்ல, எழுதி போட்டதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க? டஸ்டர் வச்சு அழிப்பாங்கல்ல, இந்த அழிக்கும் வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனா அந்த அந்த ஒயிட் போர்டு இல்ல, அல்லாஹ்வுடைய வஜூதுடைய அந்த போர்டுல இருந்து அந்த உருவப்படங்கள்ல ரப்பு வரைஞ்சு போட்டுட்டு இருக்கிறான், நான் அதை அழிச்சு போட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சூஃபியாக்கள் சொல்லுவாங்க. இந்த வேலையை சூஃபியாக்கள் செய்யறாங்க. ஏதோ ஒரு அப்பனி இப்ராஹீமுக்கு தலாஷுமே, இந்த காலம் ஒரு இப்ராஹீமை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறது. சனம் கதாக யஹா லா இலாஹ இல்லல்லாஹ். ஒவ்வொருத்தருடைய கல்விலையும், ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலையுமே ஒவ்வொரு எப்படி வெளியே காஃபிர்கள் சிலை செஞ்சு வச்சிருக்கிறாங்களா இல்லையா, அந்த மாதிரி கல்புக்குள்ள கோடி சிலையை செஞ்சு வச்சிருக்கோம். அவர் ஒரு கடவுளை 2 கடவுளை வணங்குறாங்க. நம்ம எத்தனை கடவுளை வணங்குறோம் பை? வணங்கல, இபாதத் செய்யல தான். ஆனால் அதன் மூலம் நன்மை ஏற்படும் என்ன கல்புல உட்கார்ந்துருக்கு, அதன் மூலம் தீமை ஏற்படுங்கிற என்ன கல்புல உட்கார்ந்துருக்கு. இதை அழிக்கக்கூடிய வேலையை தான் சூஃபியாக்கள் செய்யறாங்க. அந்த நன்மையும் தீமையும் அந்த வஸ்துக்கு சொந்தம் இல்லை. இப்போ உதாரணம் சொல்லுங்க, இப்போ நல்லா நம்மளை படைச்ச நோக்கம் என்னப்பா? படைச்ச நோக்கம் வணங்குறதுக்கு தான் நல்லா படிச்சான். இப்போ வணக்கத்துக்கு தான் டைம் கொடுக்குறோம். நமக்கு காலையில சாயங்காலம் வணங்கிட்டே இருக்க வேண்டியது. மலக்குமார்கள் இப்படி வணங்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம அதிகமாக வணங்குறோம், வழக்கமாக அதிகமாக வணங்குறாங்களா? மலக்குமார்கள் தான் அதிகமாக வணங்குறாங்க. ருக்கூல ஒரு மலக்கு இருந்தாங்கன்னு சொன்னால் எத்தனை கோடி வருஷம் ருக்கூல இருந்தாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அப்படிதானே?
சஜிதால ஒரு மலக்கு இருந்தாங்க, எத்தனை கோடி வருஷம் சஜிதால இருப்பான்னு அந்த மலக்குக்கே தெரியாது. ஆனால் அல்லாஹ் மலக்கை வணங்குறதுக்கு படைக்கிறேன்னு சொல்லலை. என்ன சொல்கிறோம்? மா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ, மனுஷனையும் ஜின்னையும் வணங்குறதுக்கு படைச்சேன்னு அல்லாஹ் சொன்னான். அப்படிதானே? இப்போ எல்லாம் என்ன செஞ்சுருக்கணும்? ஆடு மாடுக்கு ஏதாவது தேவை இருக்கா? நீங்கள் சொல்லுங்கள். ஆட்டுக்குடைய காலையிலேருந்து மாலை வரை ஆட்டுக்கு என்னென்ன தேவை? 2 கட்டு புல் இருந்தால் போதும். ஒரு ட்ரெஸ்ஸு தேவையா? அதுக்கு ஒரு நெகவட்டி, ஒரு சாறு, ஒரு வாத்தியார், ஒரு ஸ்கூல், ஒரு காலேஜ் ஆட்டுக்கு தேவையா? எதுவுமே தேவையில்லை. ஒரு வீடாவது அட்லீஸ்ட் தேவைப்படுமா? ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு போய்கிட்டே இருக்கும். எதுவுமே ஒரே ஒரு போர்வை, அட்லீஸ்ட் ஒரு கர்ச்சீப்பு, சளி செஞ்சுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. ஒரு பாத்ரூம், ஒரு கக்கூஸ், அது போதானே செய்யும். சரி, கழுவுறதுக்கு தண்ணி எதுவுமே தேவையில்லை. 2 கட்டு புல், ஒரு கொட்டை தண்ணி போதும் ஒரு நாளைக்கு. இதுதானே அந்த ஆட்டுடைய தேவை. இன்றைய ஆட்டுடைய தேவை என்ன? 2 கட்டு புல், ஒரு கொட்டை தண்ணி. மாட்டுடைய தேவை என்ன? 2 தவிடு. ஏன்னா வெளியே போட்டிங்கன்னா அது காட்டில் போய் 2 மேயும் உட்காந்து தண்ணி குடிச்சோம். இதுதான் ஒரு மாட்டுடைய காலையிலிருந்து மாலை வரை உள்ள தேவை. உலகத்தில் எல்லா உயிரினங்களும் எடுத்து ஒரு மீன், பெரிய டால்பின், அதுக்கு என்ன தேவை? 4 மீனை பிடிச்சி திண்டா வேலை முடிச்சு. போகிறப்போ உள்ள சேர்ந்து தண்ணி போயிடும். காலையில் சனி வெட்டியாக சுற்றிட்டு இருக்கும். போரே அடிக்காது பாருங்க. அதுக்கு வேறு எந்த வேலையும் கிடையாது. பேசுகிற வேலை கூட கிடையாது. அதுக்கு தாங்க மத்தியில் கதை பேசி அரட்டை அடித்து பாட்டு படிச்சுட்டு சொல்லி உட்காந்து டான்ஸ் அடிச்சுட்டு இருக்குதா? அது பாட்டு உலாத்திக்கிட்டே தான் காலையில் கடலை சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. எத்தனை வருஷம்? 10 வருஷம் வந்து 10 வருஷமும் சுற்றிட்டு தான் இருக்குது. நாய்க்கு ஏதாவது தேவை இருக்கா? அன்றைக்கி நீங்கள் 1/4 கிலோ கறி போட்டுருங்க, வேலை முடிஞ்சு. அப்புறம் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். தான் பாட்டுக்கு எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும், நாக்க தொங்க போட்டு. இதுதான் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் வேலை. அந்த உயிரினங்கள் எல்லாம் வணங்காவ படைச்சான், இபாதத் செய்ய படைக்கல. எதுக்கு படைச்சான்? வரும் நம்முடைய தேவைகளுக்காக எல்லாம் படைச்சான். அப்படி தானே? ஏன் மனுஷனுக்கு அவ்வளோ தேவை வைக்கணும்? வணங்குறது தானே படைச்சான். ரெஸ்ட் விட வேண்டியது தானே? நம்மளே ஆடு மாடு மாதிரி ஒரு கட்டு புல்லை போட்டு அப்படியே இபாதத் செய்ய விட வேண்டியது தானே? ஏன் அல்லாஹ்வுடைய தேவைகளை வச்சான்? ஏன் எல்லாம் தேவைகளை வைத்தான்? இவ்வளோ தேவை. அப்பா ஒரு துணி அப்படின்னு வந்துட்டாலே எத்தனை துணி கடை. அதில் உள்ளே போகிறதுக்கு ஒரு துணி, வெளியே போகிறதுக்கு துணி, மேலே போகிறதுக்கு ஒரு துணி, கீழே போகிறதுக்கு ஒரு துணி, அதில் அலங்காரம் பண்ணுறதுக்கு ஒரு துணி, துணியை போட்டு மேலே ஒரு கோட்டு போடணும், அந்த கோட்டுக்கு ஒரு பட்டனுக்கு ஒரு காலர், எவ்வளோ ஒரு துணி. இந்த டிபார்ட்மெண்ட், சாப்பாடு டிபார்ட்மெண்ட் போனோம், எல்லையே கிடையாது. எத்தனை வெரைட்டியாக அதுக்கு போகிற தூள்களில் இருந்து உப்பு, காரம், இது அப்படின்னு சொல்லி எவ்வளோ வகைகள். அது ஒரே தோசை சாப்பிட முடியாது. ஆட்டு பாருங்க, பிறந்ததுலேருந்து சாப்பிட்ற வரைக்கும் ஒரே புல்லு தான். மாட்டுக்கு பாருங்க ஒரே வைக்கல் தான். அந்த மாதிரி எல்லாம் நமக்கு வச்சா எப்படி வைக்கலாம்? காலையில் நாசப்பட்டு நேற்றும் அதே மீனா அதே இட்லி தான் போட்டால் இன்றைக்கும் அதே இட்லியா அப்படிங்கிறோம். நேற்றும் அதே கிச்சரிசு, இன்றைக்கும் அதே கிச்சரிசு. மாற்றி போட்டால் என்ன? நேற்றுக்கு மீனா இன்னைக்கு கறி போட்டுருங்கம்மா, இன்னைக்கு கறியை நாளைக்கு மீன் போட்டுருங்க, நாளைக்கு கறி நாளைக்கு ஆட்டு கறி போடுங்க, அடுத்து மாட்டு கறி போடுங்க. வெரைட்டியாக சாப்பிடணும். ஏன் அப்படி எல்லாம் தேவை வைக்கணும்? ஏன் அவ்வாறு அல்லாஹ் தேவைகளை வைத்து அலைய வைத்தான்? இபாதத்துக்கு விட்டுற வேண்டியதானே? இபாதத் தானே அல்லாஹ் படைச்சான். நல்ல கேள்வி தானே? இபாதத்திற்கு அல்லாஹ் விட்டு விட வேண்டியது தான். ஏன் அல்லாஹ் இவ்வளோ தேவைகளும் நமக்கு வச்சான்? எவ்வளோ தேவை அல்லாஹ் அக்பர். இப்போ சரியாக கழிவறை போகிறதுக்கு எவ்வளோ பெரிய தேவை. தண்ணி தேவைப்படுது, வாளி தேவைப்படுது, ஜக்கு தேவைப்படுது, ஒரு பைப் தேவைப்படுது, கதவு தேவைப்படுது, கதவுக்கு ஒரு தாப்பா தேவைப்படுது, அது தாப்பா மாட்டுறதுக்கு ஸ்க்ரூ, எவ்வளோ ஒரு வீடு எப்படி வந்துச்சு, வீட்டுக்கு ரூம் தேவை, சமையல் தேவை, ஹால் தேவை, பெட்டு தேவை, தலகாணி தேவை. ஒரு படுக்கிறது சும்மா படுக்க முடியாது. ஒரு பாயை விரித்து தலகாணி போட்டு போர்வை பற்றி கீழே ஒரு விரித்து மேலே ஒரு மேலே போற்றி அதுக்கு மேலே சில பேர் தூக்கம் வராதுன்னு சொல்லி கண்ணில் ஒரு கட்டு கட்டி இவ்வளோ தேவை. அல்லாஹ் இவ்வளோ தேவை எல்லாம் எதுக்கு படைச்சான்? காலையில் சாயங்க இந்த வேலையை பார்க்குறது எல்லாம் வணங்குறதா? கேள்வி வருதா இல்லையா? இப்போ ஏன் மனிதர்களுக்கு அல்ல இவ்வளோ கோடி தேவைகளை வச்சிருக்கான்? ஆடு மாடுகள் கூட இல்லை. அட்லீஸ்ட் ஒரு போர்வையாவது பொத்துதாங்க. அது கூட தேவைப்படல. இப்போ படுக்கிறதுக்கு ஒரு பாய் தேவைப்படுச்சா? ஒரு போர்வை கீழே தலகாணி தேவைப்படுச்சா? நமக்கு தான் தலகாணிலாம் தேவைப்படுது. எந்த ஒரு தேவையும் அல்லாஹ்வுத்தாலா வைக்கவே இல்லை மற்ற உயிரினங்களுக்கு. ஆனால் அதை வணங்குறதுக்கு படைக்கல. நம்மை வணங்குவதற்கு படைத்தேன் என்று சொன்ன அல்லாஹ்வுத்தாலா இவ்வளோ தேவைகளை வைத்ததன் நோக்கம் என்ன? அப்போ ஒன்னேவும் தெரியுது, நம்ம தொழுகிறோமா இல்லையா? கஷ்டப்பட்டு தொழுகிறோம்ல, இந்த இபாதத்தை விட பெரிய இபாதத்தை அல்லாஹ்னு எதிர்பார்க்குறோம். இது அல்லாஹ்வுக்கு தேவையாக இருந்தால் அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கணும்? காலையில் சார் ஃப்ரீயாக விட்டுருக்கணும்ல, மலக்குமார்கள் மாதிரி. ஒரு வழி கூட கிடையாது அவங்களுக்கு. அடிச்சாலும் வலிக்காது, ஒன்று சஜ்தாலே இருக்காங்க. அவங்களுக்கு போர் அடிக்குதுன்ற ஒரு தன்மை இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த தன்மையே கிடையாது அவங்களுக்கு. நம்ம சொர்க்கத்துக்கு போனால் ஒரு தன்மை ஏற்படுமே, போர் அடிக்குது, அந்த தன்மையே மலக்குமார்கள் கிடையாது. வலிக்குது, அந்த தன்மையே மலக்குமார்கள் கிடையாது. மலக்குமார்கள் இருக்கிறது ரஹபத் தான். பயம் இருக்கு, ஆசை, அவ்வளோதான். இந்த 2 ஆசைனா நமக்கு வர ஆசை இல்லை, அல்லாஹ் மேலே உள்ள ஆசை, அல்லாஹ் மேலே உள்ள பயம். இந்த 2 மூணாவது எதுவும் கிடையாது. அல்லாஹ் நெருங்கணும்னு ஆசை இருக்கும் உங்களுக்கு ஒன்று. ரெண்டாவது அல்லாஹ் விட்டு பயப்படுவோம், அல்லாவுடைய அதாபை விட்டு பயப்படுவாங்க. இந்த 2 மட்டும் தான் மலக்குமார்களுக்கு. வேறு எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. ஒரு இட்லி தேவைப்படாதவங்களுக்கு நீங்கள் போய் தங்க ஆறே ஓட்டுங்க போடா அப்படின்றவாங்க. ஒரு மலக்கிலே ஒரு பெண், ஒரு உதாரணத்துக்கு ஒரு பெண் மலக்க வச்சு பயங்கரமாக அலங்காட்சி பண்ணி கொண்டு போங்க. அவங்க சகவத்தே கிடையாது, ஆசைங்கிறதே ஒன்று கிடையாது.
அவங்க அலங்காரம் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஒளியால் ஆனவர்கள். அந்த மலக்குமார்கள் தான் கோடி கோடி வருஷம் அல்லாஹ் இபாதத் செஞ்சுட்டு இருக்காங்கல்ல. நம்மள அல்லாஹ்வுல எதுக்கு படைக்கணும்? படைச்சிட்டு வணங்குறதுக்கு தான் படைச்சேன்னு எதுக்கு சொல்லணும்? சரி, அப்படி சொன்னால வணங்குறப்ப ஃப்ரீயா விட வேண்டியதானே, ஏன் இவ்வளவு தேவைகளை வைக்கணும்? சரி, வருதா இல்லையா? இவ்வளவு சிரமங்களை எல்லாம் எதுக்கு கொடுத்தான் அப்படின்னு பார்த்தா சகானே அதுதான் சொல்லுவாங்க, இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். இதோடைய மொட்டு பதில் தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் மலக்குமார்களுக்கு தேவைப்படலை. லா இலாஹ என்ன செய்யல? மலக்குமார்களுக்கு தேவைப்படவில்லை. ஏன்னா அவங்களுக்கு தேவைகளே இல்லையே. தேவை இருந்தால் தான் யாருக்கு தேவைகள் என்று ஒன்று இருக்கிறதோ, நமக்கு சாப்பாடு தேவை, ட்ரெஸ்ஸு தேவை, குளிக்கிறது தேவை, தூக்க தேவை, எல்லாமே தேவைப்படுதில்ல. தேவை என்று யாருக்கு இருக்கிறதோ அவருக்கு தான் லா இலாஹ இல்லல்லாஹ் தேவை. மலக்குமார்களுக்கு கலிமாவே தேவைப்படலை. அல்லாஹ் ரசூல் அல்லாஹ்வை பார்த்தாங்க, அல்லாஹ்ட்ட பேசினாங்க, இது நெருங்கினாங்க, இபாதத் செஞ்சாங்க. எத்தனை கோடி வருஷம் இபாதத் செஞ்சாலும் அவங்களுக்கே தெரியாது. காலண்டர் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. அல்லாஹ் நெருங்கிறதுக்கு என்ன, இதுதான் அவங்களோட சிந்தனை ஃபுல்லாக ஓடிட்டு இருக்குது. ஒரு வலி பெயின் எதுவுமே கிடையாது. நமக்கே அல்லாஹ் இவ்வளோ தேவைகளை வச்சான் அப்படின்னு சொன்னால் சகானே சொல்லுவாங்க, அல்லாஹ்ட்ட நீ செய்கிற அந்த தொழுகை, இபாதத்து, வணக்கம், சஜ்தா செய்யணும், ருக்கு செய்யணும், இது அல்லாஹ்வுக்கு தேவை இல்லை. இது அல்லாஹ்விற்கு தேவைப்படவில்லை. அல்லாஹ்வுக்கு என்ன தேவைப்படுச்சு? இஹ்சான் தேவைப்பட்டுச்சு. யார் செய்யக்கூடிய வேலையை செய்யறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுச்சு. அல்லாஹ் இருக்கான், அல்லாஹ் தான் ஒரு வேலையை செய்கிறான், அந்த வேலையை செய்யறதுக்கு ஆள் ஒரு தேவைப்படுச்சு. அல்லாஹ் என்ன வேலை செய்யறான் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லாஹ் செய்யக்கூடிய வேலை என்ன? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் தஆலா வெளியானான். பினஃப்ஸிஹி, தன்னை கொண்டே வெளியானான், தன்தானே வெளியானான். இத்தனை கோடி வஸ்துக்கள் யார் வெளியான பை? அல்லாஹ் தன்தானே வெளியானான். ஃபீ நஃப்ஸிஹி, தன்னிலே வெளியானான். அல்லாஹ்வுடைய வஜூதுல தான் அல்லாஹ் வெளியாகுனான். லி நஃப்ஸிஹி, தனக்காக வெளியானான். இது எத்தனை கோடி வஸ்துக்களையும் அல்லாஹ் ஒரு கண்ணாடி மாதிரி பயன்படுத்தினான். என்னையும், என்னுடைய கண்ணையும், என்னுடைய காது, என் முடி, என் உடல் எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன வச்சான்? ஒரு கண்ணாடியாக பயன்படுத்த, தன்னை பார்த்து ரசிப்பதற்காக அல்லாஹ் ஒரு கண்ணாடியா எடுத்துக்கிட்டான். சரி, இந்த சூரத்தில் இப்படி இருக்கேனா, இப்படி இருக்கேனா, நமக்கு பசங்க இப்போ காணி மணி போட்டு இப்படி சீவிட்டு ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு சீவ முடிச்சிடுறது, இது நல்லா எப்படி சீவு, ஓ இது நல்லா இருக்கு, அப்படி இப்படி சீவு நம்ம சீவுறோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி அல்லாஹ் தன் பார்த்து ரசிப்பதற்காக இத்தனை கோடி படைப்பினங்களை படைத்தான். நம்ம எதுக்கு நம்ம படிச்சான்? இத்தனை கோடி வஸ்துக்களை நான் என்னைய பார்க்கறேன்ல, நீங்களும் என்னை பாருங்கன்னு அல்லாஹ் வச்சான். இத்தனை கோடி வஸ்துக்களையும் முன்னாடி வந்து என்னை மறைச்சுக்கிட்டே இருக்கும். இந்த வஸ்துக்கள் உங்கள் கண்களுக்கு தெரியும், நான் உங்க கண்களுக்கு தெரிய மாட்டேன். இந்த வஸ்துக்கள் என்ன செய்யும்? உங்க கண்களுக்கு தெரியும், நான் உங்கள் கண்களுக்கு தெரிய மாட்டேன். ஆனால் என்னை தேடி கண்டுபிடிக்கணும் நீங்க. இதுக்குதான் அல்லாஹ் நம்மளை படைச்சான், இதுக்குதான் அல்லாஹ் நம்மை படைத்தான். பாருங்க, இதுனா இது தைல பாட்டில் அப்படிதான் சொல்றீங்க. நீ எல்லாமே தான், எல்லாம் தைல பாட்டில் தான் சொல்றீங்க. தைல பாட்டில் நீங்கள் பார்க்கவே இல்லை. தைல பாட்டில் நீங்கள் பார்க்கவே இல்லை போய் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக தானே, உண்மை தானே? தைல பாட்டில் யாராவது பார்த்தீங்களா? பார்க்க முடியாது. தைல பாட்டிலை விளங்க தான் முடியும். எதை பார்ப்பீங்க நீங்கள்? கண்ணாடியை தான் பார்ப்பீங்க. இதுதான், இத்தனை கோடி வஸ்துக்கள் அல்லாஹ் நிரம்பி இருந்தாலும் நம்ம கண்களுக்கு எதுதான் தெரியும்? இந்த படைப்பினங்கள் தான் நம் கண்களுக்கு முன்னாடி தெரியும். இந்த சூரத்தை கிழிச்சிட்டு அந்த சூரத்தை சுமக்கக்கூடிய ரப்பை தரிசிக்க வேண்டும். இந்த இபாதத்தை அல்லாஹ் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறான். இதை நீங்க அன்ஃபுஸ்ல பாத்தீங்கன்னா இபாதத், அன்ஃபுஸ்ல பாருங்க, என்னிலே இபாதத், உங்களே இபாதத் செய்யும். ஃபீ அன்ஃபுசிக்கும் சொன்னால இல்லையா? உங்க நஃப்ஸ்ல அஃபலா துப்சிரூன், பார்க்கிறதுக்கு என்னங்க இருக்கு? ஒண்ணுல நம்ம உடம்புல பார்க்கறதுக்கு என்ன இருக்கு? ஒஃபி அன்ஃபுசிக்கும், நம்ம நஃப்ஸ்ல பார்க்கறதுக்கு என்ன இருக்குது? நம்மளே அது சொன்னாங்க, சிந்திக்க. என்ன சிந்திக்கணும்? நம்மளே நல்லா சிந்திக்கணும். எப்படி ஹார்ட் துடிக்கி நம்ம சிந்திச்சுட்டே இருக்கணுமா? என்ன சிந்திக்கணும்? நம்மளே மையித்தான இந்த உடல், இந்த வெறும் உறுப்பு, ஒரு தின்ன ஒரு தோலால் ஆன இந்த உறுப்பு கேட்கக்கூடிய தன்மை எப்படி பெற்றுச்சு? வெறும் இந்த உருண்டையான இந்த பால், தண்ணி உள்ள இந்த பால் கண், இது எப்படி பார்க்கக்கூடிய தன்மையை பெற்றது? இத்தனை கோடி கேமராவாக செய்ய முடியாத அந்த தன்மையை இந்த கண் எப்படி பெற்றது? இவ்வளோண்டு மூளை, எத்தனையோ கோடி ஜிபி ஸ்டோரேஜ் பண்ணுது. எப்படி செஞ்சிச்சு? ஒரே ஒரு சதை ஃப்ரை பண்ணி எத்தனையோ மூளை உள்ள போட்டோம், எத்தனையோ மூளை உள்ள போயிருச்சு. எப்படி அந்த தன்மையை பெற்றது? இதை சிந்திக்கணும் நீங்க. அப்ப என்ன விளங்கணும்? கடைசியா என்ன நத்தீஜா எடுக்கணும்? இத்தனை கோடி வஸ்துக்கள் வெறும் சூரத்துகளும் வடிவங்களும் தான். இந்த சூரத்துல வந்திருக்கிற ஒரே ரப்பு தஆலா, அது அல்லாஹ் என்ற விஷயங்களை விளங்குவதற்காக தான். அதுதான் உண்மையான இபாதத். அதான் சக்கானே சொல்லி காட்டுவாங்க. எத்தனையோ பெரும் பெரும் ஆலிம்களுக்கு பள்ளிவாசல சஃப்ல நின்று கிடைக்காத அந்த இன்பம், அந்த இபாதத் நம்மள வாக்கியங்களையும் குளிக்கும் பொழுதும் கக்கூஸ்லையும் அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டான். அதுதான் உண்மையான இபாதத்.
அல்லாஹ்வுக்கு முன்னாடி உண்மையான பணிவு இல்லை என்று சொன்னால் இபாதத்துடைய தாரீஃபனா யார் சொல்லுவாங்க? இபாதத்துடைய தாரீஃபனா, இபாதத் என்றால் என்ன? யாருக்குமே தெரியாதா? இத்தனை பயன் கேட்டு. இபாதத் என்றால் என்ன? அஸ்ஸுல்லு வல் இஃப்திகார். அஸ்ஸுல்லு வல் இஃப்திகார். இது நம்ம இபாதத்தில் இருக்கான்னு என்னைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இது என்னுடைய இபாதத்தில் இருக்குதா? இபாதத்துடைய ரெண்டே வார்த்தை தான். ஒன்று என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு முன்னால் உன்னை ஒன்றும் இல்லை என்ற தன்மையை கொண்டு வருது. தலீலாகுவது, கேவலத்தை கொண்டு வருது. கேவலம்னா என்ன? அந்த இடத்துல கேவலம் என்ன? நான் செவிடன், நான் குருடன், நான் ஒன்றும் தெரியாதவன், நான் வெறும் மையத்து அப்படிங்கிற உணர்வை கொண்டு வர்றது பேர் துல். இஃப்திகார்னு என்ன தெரியுமா? ஃபக்ர்ல இருந்து பிச்சை எடுக்கிறது. என்ன பிச்சை எடுக்கணும்? யா அல்லாஹ், இந்த குருட்டு தன்மையில் உன்னுடைய பார்வை எனக்கு கூட அல்ல, இந்த செவிட்டு தன்மையில் உன்னுடைய சமாத்தை எனக்கு கூட அல்ல என்று அல்லாஹ்விடத்திலே கேட்பது. இதுதான் இபாதத். எத்தனை வருஷம் தொழுது இருக்கும், இந்த தன்மை நம்மகிட்ட இருந்துச்சா? இந்த எண்ணத்தோடு நாம் தொழுதோமா? வெறும் குனிந்தோம், நிமிர்ந்தோம், குனிரப்ப சுப்ஹானல் அலீம் சொன்னோம், சஜ்தா பண்ண சுப்ஹான ரப்பில் ஆலா சொன்னோம், இன்சிண்டா ரப்பனா லக்கல் ஹம்து சொன்னோம், அல்ஹம்து சூராவோ, அதுக்குடைய நன்மைகள் தனி. இந்த உணர்வு இல்லை என்று சொன்னால் உண்மையான இபாதத் நாம் செய்யவே இல்லை. இந்த உணர்வோடு நீங்க நடந்து போங்க, அதுவும் இபாதத்தா போயிடும். காய்கறி வெட்டுங்க, கேரட் வெட்டுங்க, ஏன்னா இந்த குவத்தை எனக்கு சொந்தம் இல்லை, இந்த குவத்தை கொடுக்க நீ கொடுறப்பே அப்படின்னு சொல்லி எல்லாரும் செஞ்சுட்டே இருந்தீங்க. தொழுகையில எந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கவில்லையோ அந்த நன்மை கேரட் வெட்டும் போது அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கோம். சாதாரண எல்லா செயல் இதுதான் எல்லாம் நம்மள்ட்ட எதிர்பார்க்கும். இது மலக்குமார்கள்ல கிடையாது. எதுக்கு சொல்ல வந்தேன்? கலிமா என்பது ஒட்டு மொத்தத்துடைய சுருக்கம். ஒருத்தன் தவக்குல் பத்தி 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பயன் பேசுங்க. எந்த ரப்ப பார்க்கலையோ அந்த ரப்ப மேல எப்படி நான் தவக்குல் வைக்கிறது அப்படின்னு கேட்பான். எப்போது அந்த வஸ்துக்களை சுமப்பவனும் அந்த வஸ்துக்களுடைய தேவைகள் நிறைவேற்றுவனும் அல்லாஹ் ஒருத்தன் தான் விளங்கிட்டானோ அப்ப அவனுடைய ஈமான் அவ்வளவு பரிபூர்ணமாகும், யாரும் அசைக்க முடியாது. காணங்க அப்படியே வானத்துல பறக்குது. எவ்வளவோ கோடி கிலோமீட்டர்கள், பல லட்சம் கிலோமீட்டர் போகுது ஒவ்வொரு பறவைகளும். காக்கா இன்னைக்கு பிறந்ததுல இருந்து இறந்த வரைக்கும் எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் போச்சு சொல்லுங்க, கணக்கே போட முடியாது. அவ்வளோ 1000 கிலோமீட்டர்கள் பறந்து கொண்டிருக்கிறது. ஆனா அது ரிஸ்கை பத்தி அது கவலைப்படவே இல்லை ஒரு நிமிஷம் கூட. நடுக்கடலிலே கையை தூக்கி பார்த்தா கூட உங்கள் கை தெரியாத அந்த அளவு இருளாக இருக்கும். அந்த இடத்துல கூட அல்லாஹ் தஆலா அந்த மீன்களுக்கு உணவு கொடுக்க மறக்கவில்லை. அந்த மீன்லாம் சும்மா நம்மள மாதிரி ஒரு வாய் சாப்பிடக்கூடிய மீன்கள் இல்லை, ஒரு நேரத்துக்கு 2 டன் 3 டன்கள் சாப்பிடக்கூடிய மீன்கள்லாம் இருக்குது. அதுக்கும் எல்லாம் ரிஸ்கை கொடுத்து பசியோட பட்னியோட செத்து போச்சுன்னு எல்லாம் எந்த மீனையும் வைக்கல. والحوت وسط البحر ما ينساه وكذلك الوحش المشرد في الفلاة. மனித சஞ்சாரங்களே கால் வைக்காத அந்த கானகங்களிலே, ஏதோ ஒரு பொந்துகளிலே, மலைகளுடைய குகைகளிலே உள்ள ஓட்டைகள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த கொடூரமான பயங்கரமான அந்த சிங்கம் புலிகள் பயங்கரமான உயிரினங்களுக்கும் எத்தனையோ அனகொண்டாக்கள் சொல்றாங்க அழிஞ்சு போச்சுன்னு சொல்லி. ஒரு நாளைக்கு சாப்பிடக்கூடிய உணவே பல டன்கள், அவ்வளோ சாப்பிடக்கூடிய அந்த உயிரினங்கள்லாம் இருக்கிறது. وكذلك الوحش المشرد அது என்றைக்குமே உணவை தேடி ஊருக்குள்ள வரல, ரிஸ்கை கொண்டு போய் அது வாயில அல்லாஹ் தஆலா திணிக்கிறான். இந்த ஈமான் எப்ப தெரியுமா வரும்? கலிமாவை உணர்ந்து விட்டால் மட்டும்தான் வரும். தேவைகள் நிறைவு வரும்போது ஒவ்வொரு செகண்டும் அல்லாஹ் தரிசிக்க பார்க்க தான் அப்பதான் ரப்பு தஆலா யாருன்னே விளங்கும். எப்படி அந்த முகமுடி போட்டு வந்தவன் எதிரின்னு சொல்லி விளங்கிட்டு இருந்தவன் எப்போது ஒரே வார்த்தை இவர்தான் உன் தந்தை, இவர்தான் உனக்கு நேசமானவர், இவர்தானுடைய தாய் என்ற அடையாளம் காட்டிவிட்டால் பயம் எப்படி கல்போட்டு போகுதோ, எதை வஸ்துகள்லாம் நாஃபியாக விளங்கி கொண்டு இருந்து அது தன்னை விட்டும் சென்று விடும் என்ற கவலை மனுஷனுக்கு இருந்துச்சு. அந்த நாஃபி அல்லாஹ் ஒருத்தன் தான் விளங்கிட்டா கல்போட்டு அந்த கவலை போய்விடும். எந்த வஸ்துவெல்லாம் தனக்கு தீமை செய்து கொண்டிருக்கிறதோ அந்த தீமைகள் நம்மை விட்டு அடைந்து விடுமோ என்ற பயம் நம்மகிட்ட இருந்துச்சு. அந்த வஸ்துக்கள் சுயமா தீமையை கொடுக்காது, அந்த சூரத்துல வந்திருக்கிறது அல்லாஹ் தான் என்று விளங்கி விட்டால் பயமும் கல்வ விட்டு போயிடும். அதனாலதான் அல்லாஹ் இன்ன அவுலியா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வலிமார்களுக்கு, அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், கவலையும் இல்லை பயமும் இல்லை. காரணம் என்ன? வந்திருக்கிற அந்த கவலை அந்த தீமை என்ற தோற்றத்திலே வந்திருப்பவனும் அல்லாஹ் தான், அவன் என் வலி. அதே மாதிரி நன்மை என்ற தோற்றத்திலே வந்திருப்பவனும் அல்லாஹ் தான், அவனும் என் வலி. அந்த வலியாக ஆகிவிட்டால் அவர்கள் கவலையும் போயிடும் பயமும் போயிடும். இதுதான் அலாமத்தை அவுலியால முதல் விஷயம் என்ன? கவலையும் பயமும் இல்லாமல் போயிடும். விளங்குதா இல்லையா? இப்போ என்ன சொல்ல வராங்க சர்க்கார் நாயகம்? ஒவ்வொரு நிமிடமும் கலிமாவுடைய உணர்வை நம்ம கல்வியில் கொண்டு வரணும்.
கலிமா உணரணும். நம்ம வாயால் வார்த்தைகளால் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அல்ல, கலிமாவை உணர வேண்டும். சாப்பிட உட்காந்துன்னு அவா கொடுத்தேன் யாரும் இல்லை இல்லை, இந்த வார்த்தைகளில் சர்க்காரனை எதிர்பார்க்கல. இது எதுக்காக சொல்கிறாங்க? ஆளுஹி ஹாலு பந்தாஹி, எத்தனை முறை சொல்ல சொல்ல தான் அது உணர்வாக அதுக்காக சொல்ல வைக்கிறாங்க. மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்ல வைக்கிறாங்க. உண்மையான இது என்ன தெரியுமா? ஒவ்வொரு பருக்கு எடுக்கும் பொழுதும் வாய்க்குள்ள வைக்கிறதுக்கு முன்னாடியும் அப்படியே இந்த சூரத் நீதான் வந்த அல்லாஹ் என்று தரிசித்து விட்டு அந்த உணவு வாய்க்குள்ள செல்லும் பொழுதுதான் உண்மையான ஈமானுடைய சுவையை நம்ம அனுபவிக்க. சாப்பாடு சுவையை அனுபவிச்சிடலாம் சும்மா வாயில போட்டா, ஈமானுடைய சுவையை எப்ப நம்ம அனுபவிக்க முடியும்? அது அல்லாஹ் ரசூலை தரிசித்தால் மட்டும்தான் ஈமானுடைய சுவையை அனுபவிக்க முடியும். தொழுதும் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு கொடுத்துருவான். எப்பொழுது தெரியுமா? விலாயத்தோடு அல்லாஹ் சொர்க்கத்துக்கு கொடுப்பான். அந்த தொழுகையில் அல்லாஹை தரிசிக்கும் பொழுதுதான். முதல்ல உணர்வு இருக்காது. ஆரம்பத்தில் என்ன செய்யாது? அந்த கலிமாவுடைய அந்த உணர்வு இருக்காது. அந்த உணர்வை கொண்டு வருவதற்கு 1க்கு 100 முறை 200 முறை அல்லாஹை திரும்ப 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 பார்க்க 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 அல்லாஹ் என்ன செஞ்சிடுவான்? என்னை கூப்பிட்டுட்டே இருக்கிறியா, நானே வந்துடுறேன். அல்லாஹுல வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்துடுறான். அல்லாஹுல அந்த உணர்வோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.